ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு கிளைமேட் சொல்லவே தேவையில்ல. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஈவினிங் 6 o'clock கூட பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இப்போ இருக்க கிளைமேட்க்கு பார்த்திங்கன்னா ஈரோடு இன்சைடு ஊட்டியும் அவுட் சைடு கொடைக்கானல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா சில்லுன்னு. இன்றைக்கி ஈரோட்டில் ஒரு சின்ன ஒர்க்கு மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி தான் ஈரோடு போயிருந்தோம். நானும் கிட்ஸ் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்குமா சரி சூடாக காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு போனால் அங்கே பார்த்திங்கன்னா சூடாக பணியாரம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கிளைமேட்க்கு சரி சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே 3 பேரையும் பார்த்திங்கன்னா பேக்கரியில் விட்டுட்டு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல். மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக்கப்புக்கு போயிட்டாங்க. அப்புறம் சின்ன மாமியார் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேக்கரியிலே. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் வருவாங்கன்னு. அப்புறம் அவங்க வர மாதிரி தெரியலன்னு சொல்லி நாங்களே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பார்த்துட்டு இருந்தாங்க எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஐ செக்கப் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. போகணும் அதுக்கு ஒரு நாளைக்கு. சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் நான். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐ பவர் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 வந்து 5 லைன்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 லைன்ஸ் வரைக்கும் நல்லா தெரிஞ்சுது. மற்ற அந்த 2 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. அப்போ சொல்லும்போது அவங்க வந்து அந்த 3 லைன்ஸ் தெரியுதுல்ல, அது நார்மல் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படின்னாங்க. நேரமாக போட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்களும் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.